சிறப்புரையாற்றுவதற்கு யாரையெல்லாம் அழைக்கலாம் என்ற ஆலோசனை நடத்திய பொழுது வெளியூர்களிலிருந்து பிரபலமான ஆலிம் பெருமக்களை அழைத்து அவர்களுடைய உரையை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். ஜாமியாவினுடைய பட்டமளிப்பு விழா போன்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய ஆலிம்கள் வருகிறார்கள். நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஆண்டு லால்பேட்டை நன்னகரனுடைய ஆலிம் பெருமக்களை சிறப்பு சொற்பொழிவாளர்களாக நியமித்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தனித்துவமான திறமைகளோடு திகழும் எண்ணற்ற ஆலிம்கள் இந்த லால்பேட்டை மண்ணிலே நிரம்பி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று சிறப்புரையாற்ற 2 ஆலிம்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் ஒருவர் லால்கான் ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் மஹசின் ஹசரத் அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அடுத்த சிறப்புரையாக ஜிஹெச் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய தாளாளர், இர்ஷாதுல் ஹக் பெண்கள் மதரசாவினுடைய நிறுவனர், பட்டதாரி ஆலிம், என்னோடு இளங்கலை பட்டப்படிப்பை படித்தவர், தற்பொழுது அதை தாண்டி முதுகலை மாஸ்டர் டிகிரியும் பெற்று கல்வி பணியும் ஆற்றி ஆன்மீக பணிகளையும் நிறைவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஆன்மீக சூடர் ஏ இனாயத்துல்லா ரஃபீகி ஃபையாசி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீம வ தக்ரீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. وقال الله تعالى في القرآن العظيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சதக் ஜலால் நாதிராவுடைய மதரசாவுடைய நிர்வாகிகளே மற்றும் மதரசாவுடைய நம்ம ஜாமித் மன்புல் அன்வாருடைய நிர்வாகிகளே, குறிப்பாக என்னுடைய ஆன்மீக ஆசான் ஹசரத் கிபிலா அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மனிதர்களாக அல்லாஹுடைய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்ததின் நோக்கத்தை அல்லாஹு தஆலா பல இடங்களில் ஞாபகப்படுத்தியும் இருக்கிறான். எனக்கு முன்னால் பேசிய ஆலிம்கள் இல்முடைய உயர்வையும் பெண்களுடைய பங்களிப்பையும் தீனுடைய சேவை பற்றிய செய்திகளையும் மதரசாக்களுடைய அவசியத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா ஹுலிகல் இன்சானு தைஃபா, மனிதனை பலகீனமாக நான் படைத்திருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துகிறான். மிருகங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவர்களை பலகீனமாக படைத்ததாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. அவர்களுடைய படைப்புக்கு பின்னால், அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் நமக்கு இருக்கிற தேவைகளை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தவும் இல்லை. அவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது, இடம் தேவை இருக்கிறது, இப்படியாக அவர்களுடைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய தேவைகள் அல்லாஹ் சுருக்கி இருக்கிறான். நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது, இருந்தும் நாம் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். மிருகங்கள் என்றுமே பிறந்த பிறகு அதற்கு யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. எப்படி தாயுடைய மடியில் பால் குடிப்பது, எப்படி எழுந்து நடப்பது, இப்படியாக எந்தெந்த உணவுகளை சாப்பிடுவது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய உடலை தானே பராமரித்து கொள்ளக்கூடிய ஆற்றலோடு தான் அல்லாஹ் அவைகளை படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களாகிய நம்மை பராமரிக்கக்கூடிய அந்த இல்மு கூட இல்லாமல் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்போ நமக்கு எல்லா நிலையிலும் கல்வி தேவைப்படுகிறது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் போது இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா,
பூமியில் நான் ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்தில் ஆலோசனை செய்த போது தங்களுடைய இபாதத்துகளை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நாங்களும் இபாதத் செய்கிற மரப்பே, நாங்கள் அதுக்கு தகுதி இல்லையா என்ற அடிப்படையில். பொதுவாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், பல வருஷமாக நாம் வேலை செய்ய புதுசாக ஒருத்தவன மேனேஜராக கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வருத்தம் வரும். ஏன் அதுக்கு நான் தகுதி இல்லையான்னு கேட்க தான் செய்வோம். இவ்வளவு நாளாக இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தான் தெரியும், இதில் பலவிதமான என்னுடைய தியாகங்களை நான் செய்திருக்கிறேன், அதனால் எனக்கு அந்த பதவி கிடைக்காதான் எதிர்பார்க்கிறது மனித இயல்பது. இதே போன்று ஹசரத் மலாயிகா அல்லாஹ் இடத்தில் தங்களுடைய எதிர்பார்ப்பை சமர்ப்பித்தார்கள். அல்லாஹ் தாலா சொன்னா, இன்னி ஆலம் மாலா தாலமுன், நான் எதை அறிஞ்சிருக்கணும் அதுவும் நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது அல்லம ஆதம் அல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கல்வி ஞானங்களை கொடுத்தான். அப்போ நமக்கு சிறப்பு கல்வி ஞானங்களை கொண்டுதான். கல்வி இல்லை என்று சொன்னால் அவனுடைய இபாதத்துகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இல்மு இல்லாத ஈமானில், இல்மு என்பது ஈமான் சம்பந்தப்பட்டது. இல்மு இருந்தால்தான் ஈமான் வரும். ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புவதாக நாம் தவறாக விளங்கி கொண்டோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அப்படி அல்ல. அல்லாஹோடு நம்முடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது. எப்படி நாம் உதாரணமாக நம்முடைய மனைவியிடத்தில் நாம் சொல்லுவோம், என் மேல் நம்பிக்கை இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் செய்ய தயாராக இருக்க என் மீது ஏன் இப்படி சந்தேகம் கொள்கிறாய் அவன் கேட்கறது நாம வழக்கம். அதே மாதிரி அல்லாஹோடு நம்முடைய இணைப்பு இருப்பதற்கு பேரு ஈமான். அந்த ஈமான் நம்முடைய கல்வில வர வேண்டும் என்று சொன்னால் இல்மு மிக மிக அவசியம். அப்ப இல்மு என்பது அல்லாஹுக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்கு பேரு ஈமான், இல்மு. எந்த இல்மு அல்லாஹோடு உன்னை நெருக்கத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த இல்மே கிடையாது. அவைகளெல்லாம் கலைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள், இல்மாக இருக்கவே முடியாது. இல்ம் என்று சொன்னாலே, கல்வி என்று சொன்னாலே மனிதனுக்கு படைத்தவனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, படைத்தவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, படைத்தவனுடைய விருப்பத்தில் வாழ பழக்கக்கூடிய கல்விக்கு பேர் தான் கல்வி. அப்ப கல்வி என்பது அதுதான். நாம் மதரசாக்களில் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் கல்வி ஞானங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த கல்வி அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹ் மீது அதீத நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அந்த இல்முக்கு தான் அல்லாஹ் இடத்துல மரியாதை இருக்கு. அதை தான் நபி அவர்கள் போதிக்கவும் வந்தார்கள். அல்லாஹோடு நம்மை சம்பந்தப்படுத்தி, அல்லாஹுக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள உறவு என்ன, அல்லாஹை நீ எந்த அளவு நம்ப வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தருவதற்கு தான் நபிமார்களுடைய அவசியம் ஏற்பட்டதை தவிர மற்ற விஷயங்களுக்காக அல்ல. மனிதன் சுயமாக இதை விளங்கி தெரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர மனிதன் தன்னுடைய அறிவால் எதையும் ஒரு காலமும் அல்லாஹோடு எப்படி ஈமான் வைப்பது, அல்லாஹோடு அல்லாஹை எப்படி நம்புவது, அல்லாஹை எப்படி சார்ந்து வாழ்வது என்பதை அறிவால் ஒருவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கு நபிமார்கள் தேவைப்பட்டார்கள். அதனால தான் நபிமார்கள் நபியவர்கள் இன்னமா புஐஸ்தும் அல்லிமா, நான் கற்றுக் கொடுப்பவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபியவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹோடு எப்படி நம்முடைய நடத்தைகளை மாற்றி, அல்லாஹோடு எப்படி நாம் இருக்க வேண்டும், அல்லாஹை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கு நபிமார்கள் தேவைப்பட்டார்கள். அதே அடிப்படையில் தான் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் அல்லாஹோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இல்மு ஞானங்களை கொடுக்கிறான். அதே அடிப்படையில் இன்று ஆலிமா பட்டம் பெறக்கூடிய, முபல்லிகா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளாகிய நீங்கள் அல்லாஹுடைய தொடர்பை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் நான் அல்லாஹை நம்பி வாழக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திய வேண்டும் உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய எண்ணங்களிலும். அதுதான் நீங்கள் கற்ற இல்முக்கு செய்ய வேண்டிய மரியாதை. நம்ம இல்மை நாம மதிக்கலன்னா ஒரு காலமும் மற்றவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்முடைய இல்மை நாம மதிச்சாகணும். அதாவது இல்மு என்பது வைரக்கல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வருஷம் மாங்காய் அடிக்க ஆசைப்பட்டானா அவனை எவ்வளவு பெரிய முட்டாள் நினைக்கிறது. அதே மாதிரி இல்மு என்றது அல்லாஹை பற்றிய ஞானங்களை, இந்த இபாதத் சம்பந்தமான இல்முகளை ஒரு மனிதன் கற்று துனியாவுடைய ஆசைகளை பெற முற்படுவானையானால் அவன் வைரக்கல்லை வச்சு மாங்காய் அடிக்கிற மாதிரிட்டாங்க. அப்ப இவ்வளவு உயர்தரமான இந்த இல்மை துனியாவை பெறுவதற்காக அல்ல. துன்யா என்பது உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது. வஃபீஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உனக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்துல வச்சிருக்க, கண்டிப்பா தருவேங்கிறான். ஓ ரிஸ்கை இன்னொருத்தவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஓ ரிஸ்கை நீ தான் தின்று சாகணும். அதனால ஓ ரிஸ்கை ஒரு காலமும் இன்னொருத்தவனுக்கு பங்கு போடுற பழக்கம் எனக்கு கிடையாதுன்னு. யாருக்குமே
ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுக்கும்போது நீ இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா படைச்சிட்டு அதனால ஒரு ரிஸ்க்கை குறைச்சிட்டேன்னு சொல்றவன் கிடையாது. அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்கு நம்ம இடத்துல வந்து சேரும். ஒரு காலம் நம்முடைய ரிஸ்க்கு இன்னொருத்தோண்ட போகாது. அப்போ இல்மு எதற்கு? இஸ்ஸத்திற்காக. நம்முடைய அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அதை அறிந்து கொள்வதற்கு இல்மு தேவை. நம்முடைய ரிஸ்க்கை பெறுவதற்கு நமக்கு இல்மு தேவையில்லை. இல்மு அல்லாஹ் ரிஸ்க்கை எல்லாருக்கும் அல்லாஹ் பங்கு வச்சு கரெக்டாக கொடுக்குறான். யாருடைய ரிஸ்க்கையும் அல்லாஹ் தஆலா பங்கு போடுறது இல்லை. இப்போ நம்முடைய ரிஸ்க்கு நமக்கு வந்தே சேரும். அதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லும்போது இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் ஐபரா, கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். கால்நடைகளில் படிப்பினை இருக்கு. கால்நடைகள் நீங்க பாக்குறீங்க, ஒக்க ஐயிமின் தாபத்தி லா தஹ்மிலு ரிஸ்கஹா, மிருகங்களை நீங்க பாக்குறீங்க அதனுடைய ரிஸ்கை தலையில சுமந்து அலையில. மனிதனே, நீ உயர்ந்தவனாக படைக்கப்பட்ட நீ அவைகள் என்னை நம்பும் அளவுக்கு நீ என்ன நம்பலையே கேட்கிற அல்லாஹ். ரெண்டு மாட்டுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. 2 மாடை ஒரு மனுஷன் வளர்க்குறான். அவன் வளர்க்கும் போது அவன் அந்த மாட்டுக்குன்னான தீனியை கரெக்டாக போடுறதுல, அந்த மாட்டுக்கு சேவை செய்யறது, அந்த மாட்டை வேலை வாங்குறதுல எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பான். ஒரு நாள் வேலை நிமித்தமாக வெளியூர் போனவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 மாடும் பேசிக்கிச்சான், வர்ற லேட் ஆகுதே, பசிக்குதே, என்ன செய்யறது? அப்போ ஒரு மாடு சொல்லிச்சு, 2 மாடை கட்டி வச்சிருக்கான். இப்போ ஒரு மாடு சொல்லிச்சு, எனக்கு சக்தி இருக்கு, பக்கத்தில் தெரியுற அந்த வயலில் போய் என்னால் சாப்பிட முடியும், இவன் வர்ற வரைக்கும் என்னால் எதிர்பார்க்க முடியாது, அதனால ஏன் சக்தியை நான் காட்டி இந்த கம்பை நான் பிடுங்கிக்கிட்டு நான் போய் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்லுது. இன்னொரு மாடு சொல்லுது, அவசரப்படாது, கண்ணு முன்னாடி நம்ம ரிஸ்க் இருந்தாலும் அது நம்ம ரிஸ்க் இல்லை, அது வேற ஒருத்தவன் இது, அதனால நம்ம ரிஸ்க்கை நம்முடைய எஜமானன் கொண்டு வருவான், அவசரப்படாத, வேலை விஷயமா வெளியில போயிருப்பான், ஒரு காலமும் நம்மளை மறந்துருக்க மாட்டான். ஒரு மாடு சொல்லுது, ஒரு காலமும் நம்மளை மறந்துருக்க மாட்டான், அதனால் நாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணுங்குது. அந்த மாடு சொல்றது, உன்னுடைய பொறுமையை நீ வச்சுக்க, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் திறமையை கொண்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு உள்ள இறங்கிருச்சு. அடுத்த வீட்டு வயலில் தன்னுடைய இதை கம்பை பிடுங்கிக்கிட்டு நேராக அடுத்த வீட்டு வயலில் இறங்கிருச்சு. வயலில் இறங்கி சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த வயலுக்காரன் இவ்வளவு நாளாக பாதுகாத்து பயிரை பாதுகாத்து வச்சிருக்கிறவனுக்கு கோவம் வருத்தா செய்யும். அவன் கம்பை எடுத்து அடிச்சு அடியில் ஒரு சப்பையை கழட்டிட்டான், பின்னாடி கால் உடஞ்சிருச்சு, வாயில் அடிச்ச அடையில வாயில ரத்தம் ஊத்துது, பல் உடஞ்சிருச்சு. இந்த நிலையில் அது நடக்க முடியாமல் ஒரு இடத்துல கடந்து அவன்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்து ஒரு இடத்துல கடந்துருச்சு, நடக்க முடியல. இந்த எஜமானன் தன்னுடைய மாடுகளுக்கு வைக்க போடணுமேங்கிறதுக்காக, அவனுக்கு உணவு தரணுமேங்கிறதுக்காக அவன் நேர வேகமாக வந்து பார்க்குறான், ஒரு மாடு இருக்கு, ஒரு மாடை காணும். அப்போ விளங்கிக்கிட்டான் விஷயத்தான். அவன் தன்னுடைய ஒரு மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இன்னொரு மாட்டை தேடி, பொதுவாக மாடு மேய்க்கிறவனுக்கு அந்த சப்தங்கள் இருக்கும், அந்த சப்தங்களை கொண்டு அந்த மாட்டை கண்டுபிடிப்பான். அதே மாதிரி சப்தம் போடுறான், அந்த மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு, நம்முடைய எஜமானம் வந்துட்டாங்கிறது விளங்கிருச்சு. அதுக்கு பிறகு அதை மெதுவாக தூக்கிட்டு வந்து அதனுடைய கஷ்டங்களை அவன் உணர்ந்தான். அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான உணவுகளை அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இந்த மாடு நம்பிக்கையோடு இருந்துச்சுல, அந்த மாடு அந்த இன்னொரு மாட்டை பார்த்து சொல்லிச்சு, நீ அவசரப்பட்டியே, கொஞ்ச நேரம் அவன் மேல நம்பிக்கை இழந்தியே, அதுக்குள்ள பலனை பார்த்தியா? நாம அமைதியா இருந்தா நம்முடைய எஜமானன் ஒரு காலமும் நம்மளை மறக்க மாட்டான். இவ்வளவு நாளா வளர்த்தவன் அவன் மேல பொறுப்பு இருக்கு, அவன் மறந்தாலும் அவனுடைய ரப்பு அவனை ஞாபகப்படுத்துவான். அப்படிப்பட்ட எஜமானன் நமக்காக அவன் வேகமா வந்து நம்முடைய உணவை அவன் தலையில சுமந்து நம்முடைய காலில் கொண்டு வந்து போட்டானே, அவனையா நீ அவமதிச்சுட்டு போனேன்னு கேட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதை வச்சு மகான்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, எப்படி அந்த மாடு தன்னுடைய திறமையினால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து அது கடைசியில் கை செய்தப்பட்டு கிடந்ததோ, அதே போன்றுதான் நாமும் நினைக்கிறோம், நம்முடைய திறமையில் நாம் வாழ்வதாக, நம்முடைய கல்வி ஞானத்தினால் நாம் வாழ்வதாக. இல்லவே இல்லை. கல்விக்கும் ரிஸ்க்குக்கும் சம்பந்தம் அல்லாஹ் வைக்கவே இல்லை. ரிஸ்க்கு அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்குறான், சில நேரத்தில் நம்மளை விட அதிகமாக மிருகங்களுக்கு கொடுக்குறான். அதனால ரிஸ்க்குக்கும் கல்விக்கும் சம்பந்தம் கிடையாது. கல்வி என்பது உன்னை அல்லாஹ்வோடு உன்னை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, உன்னுடைய இபாதத்துகளை அலங்கரித்துக் கொள்வதற்காக, உன்னுடைய செயல்களை எல்லாம் இபாதத்தாக மாற்றிக்கொள்வதற்கு கல்வி தேவைப்படுகிறதே தவிர மற்றபடி உன் ரிஸ்க்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இல்ல. ரிஸ்க்ல பரக்கத் அல்லாஹ் செய்வான், அது வேற விஷயம். ஆனால் ரிஸ்க்கை நீ என்ன உனக்காக நிர்ணயித்திருக்கிறானோ அதை விட அதிகமாகவோ குறைவாக ஒரு காலமும் உனக்கு வந்து சேராது. அப்ப இந்த விஷயத்தை நாம புரிஞ்சு கொள்ளாத வரை நாம தவறான ஒரு எண்ணத்துல இந்த இல்மை கொண்டு, இந்த கல்வி ஞானம் கொண்டு நமக்கு என்ன துனியா கிடைக்க போகுது அப்படி விளங்குறது அல்ல. இந்த துனியா உனக்கு என்பது உனக்கு சில அவகாசம் தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உனக்கு இந்த துனியாவில் உனக்கு அவகாசம் அல்லாஹ் கொடுத்தது, நீ நல்லது செய்யறியா கெட்டது செய்யறியா உன்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் உனக்கு மௌத் ஹயாத் அல்லாஹ் படைச்சி உன்னை வாழ வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால நீ நல்லவனா கெட்டவனாங்கிற சோதிக்கிற இடத்துல நாம இருக்கிறோமே தவிர
நாம் ரிஸ்க் விஷயத்தில் கவலைப்பட்டு நம்மளை நாமே பாதுகாத்தாலும் நம்முடைய மனைவி மக்களை நாம பாதுகாத்தானுங்கிற டென்ஷன்ல நாம இருக்கோம். அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்லும்போது வாமுர் அஹலக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸாலுக ரிஸ்கா நஹனு நர்சுகுஹும் வையாக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியானே, நீ நான் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல கவனமாயிரு. நான் என்ன உத்தரவுகளை போட்டனோ அதை செயல்படுத்துவதில் குறிக்கோளாயிரு. என்னை திருப்திப்படுத்துவதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து. உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இதை ஏவு. வாமுர் அஹலக பிஸ்ஸா, உன்னுடைய தொழுகையை கொண்டு உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவு. தொழுதியார் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பொதுவாகவே. அப்ப நீ ஏவு, நீனும் அதுல தெரிப்பட்டு இரு. ரிஸ்க் நான் கொண்டு வரேங்கிறான். உன் மேல ரிஸ்க்குடைய பொறுப்பை நான் வைக்கவே இல்லை. அப்ப நமக்கு எதுக்காக இந்த திறமைகள்? அல்லாஹ் பலவிதமான திறமைகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த திறமைகளை கொண்டு நீங்க மக்களிடத்தில் சேவை செய்யுங்கள். அதை கொண்டு அல்லாஹ் இஸ்ஸத் தருவான். ஓ ரிஸ்க் உனக்கு வரதான் போகுது. ஆனா இஸ்ஸத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா திறமைகளை உண்டாக்கி இருக்கிறான். நாம தவறா விளங்கிக்கிட்டோம். திறமையை கொண்டு தான் நான் ரிஸ்க்கை பெற முடியும், என்னுடைய கல்வி ஞானங்களை கொண்டு தான் நான் அப்படி செய்ய முடியும், என்னுடைய இந்த கல்வியை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நாம தப்பா விளக்குறோம். இல்ல நண்பர்களே, ஓ ரிஸ்க் அல்லாஹ் தஆலா உனக்காக எழுதியதை நிச்சயமாக கொண்டு வந்து தீருவான் என்ற நம்பிக்கை உள்ள இருக்கணும். நம்பிக்கை இருந்தா எல்லாமே நடக்கும். அந்த இந்த இல்ம் இருக்குது இல்லையா, இந்த ஈமானை அதிகப்படுத்தும். அந்த ஈமான் உள்ள அலங்காரம், உள்ள நற்குணங்களை அழகுபடுத்தும். நற்குணங்கள் என்பது இல்மை கற்றவர்கள் அந்த நற்குணத்தை பேணியாக வேண்டும். நாம் நல்ல முறையில் மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அது இல்மு நமக்கு கற்றுத் தருகிறது. மிருகங்கள் மாதிரி நடந்துக்கிறதல்ல நம்முடைய வேலை. இவனை கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால தான் நான் அவன்கிட்ட நடந்துக்குவேன். அது மிருகங்களுடைய குணம். மனிதனுடைய குணம் அதல்ல. நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பவன் தான். ஹைருன் நாசி மை யன்ஃபவுன் நாஸ், மக்களுக்கு சிறந்த, மக்களிடத்தில் சிறந்தவன் உன்னால் மக்கள் பிரயோஜனப்பட்டால் தான். உன்னால மக்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் தான் நீ சிறந்தவன். உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒரு காலம் நீ மனுஷனே கிடையாது. அப்ப மனிதன் புனிதனாக வாழ்வதற்காக அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட ஞானம் தான் தீனுடைய கல்வி. அதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை கொண்டு, இறைநேசர்களை கொண்டு, உலமாக்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அப்ப இந்த கல்வியானம் நம்முடைய உள்ளத்தில் வருமேயானால் நம்முடைய கல்வில ஒரு அமைதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும். இதை தேடி தான் மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம கல்வி ஈஸியா கிடைக்கிறதுனால, நமக்கு சுலபமா கிடைக்கிறதுனால நாம அதை அலட்சியப்படுத்துறோம். முன்னுண்டான மக்கள் அப்படி அல்ல. இந்த கல்விகளுக்காக, இந்த கல்விக்காக, ஹதீஸுக்காக, குர்ஆனுடைய ஞானங்களை பெறுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஷா பக்கியுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க மதீனாவாசி கிடையாது, வெளியில இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்தில், பல மைல், யமன், ஷாம், இதோ இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கேள்விப்பட்டாங்க, பெரிய பணக்காரர் அவர், பெரிய செல்வந்தர் வீட்டு புள்ள அவர். அவருக்கு ஆசை வருது, இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருது. அவர் அங்கிருந்து நடந்தே தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். என கல்வி கற்கணுங்கிறதுக்காக, கல்வி மேல உள்ள மோகத்தில் தன்னுடைய குதிரையிலேயோ தன்னுடைய ஒட்டகத்திலேயோ அவர் வரல, நடந்தே வருகிறார். பல மைல், பல ஆயிரம் மைல் வந்து இங்க. அப்ப அஹ்மது பின் ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலம் அது. வந்து மதீனாவுக்குள்ள வராரு, கேள்விப்படுறாரு கர்ஃபி. அப்போ அதாவது அஹ்மது பின் ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அவர்கள் யாருக்கும் தாலீம் செய்யக்கூடாது, அவர் மார்க்க ஞானங்களை போதிக்க கூடாது என்று ஒரு அரசர், அந்த காலத்தில் இருந்த அரசர் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். இது கேள்விப்படுறாங்க. வந்தபோது இவ்வளவு தூரம் கிளம்பி வந்து கடைசியில் அஹ்மது பின் ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வி ஞானம் கற்க முடியாம போறனே என்ற கவலை அவர்ல வருது. அதனால அவங்களுடைய தெருவில் போலீஸ்லாம் நிற்கிது, காவலர்கள் நிற்கிறாங்க. யாராவது அவங்கள்ட்ட பேசினாலோ அல்லது அவர் யாருக்காவது கல்வி ஞானங்களை கொடுத்தாலோ உடனே அரசு, ரெண்டு பேருமே. அந்த மாதிரியான சூழ்நிலை. இப்போ ஒரு மனிதர் அவர் கேட்கிறார், அஹ்மது பின் ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீடு எங்க இருக்கு? அவர் சொன்னார், நான் காட்டினா நானும் மாட்டிக்குவேன், அதனால நான் முன்னாடி போறேன், போய் எங்க என் செருப்பை நான் கழட்டுற மாதிரி நடந்து சரி பண்ணுவேனோ அந்த இடத்த விளங்கிக்கு, அந்த இடத்துல இருக்கிற வீடு அவங்க வீடு. எப்படி இஷாரா செய்யறாரு பாருங்க. அவரு ஷா பக்கியுத்தீன் சொல்றாரு, முன்னாடி அவர் போற மாதிரி நானும் பின்னாடி போயிட்டு இருக்கேன். அவர் செருப்பை கழட்டுறாரு, பார்த்துட்டேன். அப்ப அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு, அப்ப அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்கிறத விளங்கிக்கிட்டேன். ஆனா எப்படி போறது அவங்கள்ட்ட? மாணவனா தெரிஞ்சா நானும் அரசு செய்யப்படுவேன், அவங்களும் அரசு செய்யப்படுவாங்க. உஸ்தாதுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, எப்படி நான் இதை சரி பண்றது என்று பலவிதமான யோசனைகளை செய்கிறார். காய்கறி விற்கிற மாதிரி போலாமா? யாருங்க? பெரிய செல்வந்தர் வீட்டு புள்ள, கோடீஸ்வரர். அவர் யோசிக்கிறார், நான் காய்கறி விற்கிற மாதிரி அவங்க வாசலுக்கு போகலாமா? அப்படி போனால் டெய்லி காய்கறி வாங்கினாலும் சந்தேகம் வந்துடும். சரி, வேற என்ன செய்யலாம்? வேற ஏதாவது விற்கிற மாதிரி போகலாமா? என்ன யோசிச்சாலும் சரியா வரல. கடைசியாக அவர் ஒரு முடிவு செய்கிறார். தன்னுடைய தலப்பாவை கழட்டுறாரு, மண்ணில் போட்டு தேய்க்கிறாரு, பழைய ட்ரெஸ்ஸாக மாத்துறாரு, தன்னுடைய மேலே அடைஞ்சிக்கிறாரு. ஒரு முசாஃபிருடைய கோலத்தில் அங்கேயும் கிழிச்சுக்கிட்டு தன்னோட மாத்திக்கிறார். யாருங்க? ஷா பக்கியுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னை முசாஃபிர் கோலத்தில் மாத்திட்டு
அவங்க தெருவுக்கு 4 தெருவுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார் பிச்சை எடுக்க. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது காவலர்களுக்கு. பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார் செல்வந்தர். பல பேருக்கு பிச்சை போட்டவர் இன்னைக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இல்மை அடைய வேண்டும் என்ற ஆசை, அந்த மோகம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்வில அந்த தீயை போட்டு விட்டான். அவர் 4 தெருவுக்கு முன்னாடியே பிச்சை எடுத்துக்கிட்டே வராரு. ஒவ்வொரு தெருவா யாராவது இருக்கீங்களா அல்லாஹ்வுடைய அடியார்கள் எனக்கு உதவி செய்வதற்காக, இப்படியா கேட்டு வர்றது. கடைசியா அந்த வீட்டு வாசலுக்கு வந்தார். வந்த உடனே சந்தோஷம் தாங்கலை, எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், கண்டிப்பா இமாம் அவர்களை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல அந்த வீட்லயும் கதவு தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா முசாஃபிருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்? உள்ளேந்து ஒரு நூறானி, அதாவது முகம் மொழிர்ந்த வெள்ளை தாடியோட முகம் மலர்ந்தோட ஒரு மனிதர் கதவை திறக்கிறாரு. பார்த்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, இவ்வளவு அழகான முகம். கேட்குறாங்க, அவங்க வந்து முசாஃபிர் மாதிரி கையை தன்னுடைய அந்த பிச்சை தட்டுல அவங்க காசை போடுறாங்க. இவர் கை போடுறாரு. கேட்டா யாருப்பா நீ? சொன்னாங்க, நான் பிச்சை எடுக்க வரல, பிச்சை எடுக்கிற கோலத்துல வந்திருக்கிறேன், ஆனா நான் இல்ம கற்க வந்திருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இந்த ஊர்ல என்ன நிலைமை உனக்கு தெரியுமா? நீ கற்றுக்கொண்டாலும் எனக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை, நான் கற்றுக் கொடுத்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ என்கிட்ட கற்றுக்கொள்ள வந்திருக்கிறியப்பா அப்படி சொன்னாங்க. பரவாயில்லை ஹஜ்ரத் அவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி நான் உங்க வாசலுக்கு வருவேன். அப்பப்போ பிச்சை போடுற மாதிரி ஏதாவது 2 ஹதீஸ் எனக்கு சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியான ஒரு நிலைமை பாருங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன். நானும் உள்ள நம்மளால அடைஞ்சு கிடக்க முடியல, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசாம மக்களோட சகஜமா இருக்காம நானும் உள்ள அடைஞ்சு கிடக்கிறேன். உன்ன மாதிரி தாலிபை தான் நான் தேடுறேன், மாணவனை தான் நான் தேடுறேன், வா சந்தோஷமா நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி டெய்லி தொடர்ந்துங்க. இது நாள் கணக்கு இல்ல, வருஷங்கள் கிடக்குது. 3 வருஷம் இதே தொடர்ச்சியா நடக்குது. அதுக்கு பிறகு ஆட்சி மாறுது. ஆட்சி மாறின உடனே இவங்க அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு மதரசாவே கட்டி அந்த மனிதர் தரார். அந்த அரசர் உங்களை முன்னாடி உள்ளவர் உங்களை அதாப்படுத்திட்டார், அதை சங்கைப்படுத்தும் விதமாக உங்களுக்கு செய்கிறேன்னு ஏற்படுத்தி பெரிய மதரசாவை அழகான முறையில் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ இதே மனிதர் காலம் மாறி போச்சு, இப்போ இனிமே நம்ம சகஜமா போகலாம் என்ற பழைய ஆடைகளை, நல்ல ஆடைகளை உடுத்திக்கிட்டு தலப்பாவை கட்டிக்கிட்டு வாசலுக்குள்ள வரும்போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எழுந்து நின்று வரவேற்கிறாங்க. வா வா, நீ தான் முன்னாடி வரணும், நீ முன்னாடி வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வந்தவர்கள், நீ பிச்சை எடுக்க வந்தவன், அதனால் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், உனக்கு நான் அள்ளி தருவேன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இல்மை கற்கிற அந்த ஆர்வம் அந்த மக்களிடத்தில் இருந்தது, அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுனால நாம் அதை மதிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய நியாமத், மார்க்க ஞானங்களை இப்போ கற்றுக்கொள்ளக்கூடிய அவகாசங்கள், அதுக்குண்டான வாய்ப்புகள், இதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். நம்முடைய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், மார்க்க ஞானத்தை போதிப்பது பெற்றோர்களாகிய நம் மீது கடமை. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில முத்திய கடமை, அவர்களுக்கு நல்ல பேர் வச்சாகணும். 2வது மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுத்தாகணும். மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுக்காமல் அல்லாஹுக்கும் அவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தாமல் நீ என்னதான் அவனுக்கு செஞ்சாலும் சரிதான், அவனுக்கு நீ துரோகம் செய்யற மறந்துடாது. என்ன நீ அவனை லட்சாதிபதி ஆக்கினாலும் சரிதான், கோடீஸ்வரன் ஆக்கினாலும் சரிதான், நாளைக்கு அவன் குழியில உன்னை பிடிப்பான் கண்டிப்பா. பாப்பா என் பாவா எனக்கு என்னதான் செஞ்சீங்க, எனக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, எனக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க, பட்டம் படிப்பு வாங்கி கொடுத்தீங்க, மார்க்க ஞானங்களை ஏன் கொடுக்காம போனீங்க, உங்கள் மீது கடமையாச்ச ஏன் அலட்சியப்படுத்தினீங்க, கேட்கிற உரிமை மகனுக்கு இருக்கு, மகளுக்கு இருக்கு. அதனால நம்முடைய பிள்ளைகள் ஏதோ அவங்க ஆசைப்படுறாங்கிற அடிப்படையில் நாம என்ன ஆசைப்படுறோமோ அப்படின்னு ஆகுறாங்க. ஆரம்பத்திலிருந்து நாம முடிவு செஞ்சோம், இதுதான் இப்படிதான் ஆகணும், நீ இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நாம முடிவு செஞ்சா பிள்ளைங்க பெறல மாட்டாங்க. நாம அலட்சியப்படுத்திட்டு பிள்ளைங்க கேட்க மாட்டுறாங்க. எப்போ ஓம் பிள்ளைய அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி நீ ஆக்க மாட்டியோ, அல்லாஹ் கொடுக்குற தண்டனை தெரியுமா? ஓம் புள்ள ஓம் பேச்ச கேட்க மாட்டான் ஜென்மத்துக்கு. நீ நினைக்கிற அவன் உனக்கு கஞ்சி ஊத்துவான்னு திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்? நீ அவனுக்கு செஞ்ச துரோகம் அது. அதனால நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நாம நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கணும், ஏன் பேச்சு அவன் கேட்கணும், அவன் நல்லா இருக்கணும், ஆசைப்படுறது தப்பல்ல, ஆனால் குழிய பறிச்சுட்டு நல்லா நடக்கணும், அது எப்படி? அது அதனால் நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையில் பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் என்றால் அவர்கள் தீன்தாரிகளாக, அவர்களுடைய மார்க்க பற்று உள்ளவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மக்களுக்கு தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். தீனும் வளரும். நபி அவர்கள் இதே வாலிபர்களை வச்சுட்டு ஒரு நாள் சொல்றாங்க, நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில முன்னுண்டான காலத்தில் பனு இஸ்ராயேல்ல ஒரு அரசன் இருந்தான். அவன் அதிகமாக சூனியக்காரர்களை மந்திரவாதியை நம்புறவன், அதை வச்சுதான் அவன் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த மந்திரவாதி வயசாயிடுச்சு அவனுக்கு. அவன் சொன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இந்த மௌத்து எப்போ வரும்னு தெரியல, அதனால யாராவது நல்ல அறிவுள்ள ஒரு வாலிபனை எனக்கு கொடுங்க, மாணவனா, அவனுக்கு முழுமையாக நான் கற்றுக் கொடுத்து விட்டு நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொன்னான். ராஜா சொன்ன நல்ல யோசனை.
அறிவாளியான ஒரு பையனை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த சம்பவத்தை. அறிவாளியான ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அந்த மந்திரவாதி கையில் ஒப்படைக்கப்படுது. இவனை நல்ல முறையில் தர்பிய செய், இவன் நல்ல முறையில் அந்த சூனியத்தை கற்றுக்கொடு, இவனை கொண்டு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அவனும் உண்மையிலேயே அறிவாளி, நல்ல புள்ள. அவன் கற்றுக்க போனவன் சில நாட்கள் கற்றுக்கொள்ள போகும்போது வழியில ஒரு ஆலிம் நசிய செய்யறத பார்க்கறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பின அந்த ஆலிம் நசிய செய்யறத பார்க்கறான். இவனுக்கு அதுல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இல்முடைய அசர் அவன் ஏற்பட்டு, இந்த இல்முடைய தாக்கம் அவன் என்ன ஏற்பட்டுச்சு, சூனியத்தை நம்புவதை விட அல்லாஹ்வை நம்புவது சிறந்தது என்றது அவன் கல்பல மாற்றம் ஏற்படுது. இல்மு என்று சொன்னாலே அதுதான். நாம ஆலிம் உலமா கூட இருந்து பார்த்தா தெரியும், அவர்கள்ட்ட பெரும்பாலும் அவர்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ்வின் மீது எப்படி சாட்டுகிறார்கள், அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்களை எல்லாம் அல்லாஹ்வை நம்பி எப்படி அவர்கள் கடத்துகிறார்கள் நமக்கு விளங்காது. அது சுஹபத்தில் இருந்தால் தான் நமக்கு புரியாது. அதனால அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. ஆக இந்த மனிதன், அந்த சிறுவன் அந்த ஆலிமோடு சுஹபத்தை ஏற்படுத்துகிறான். அந்த ஆலிம் ஒரு நாள் பிடிச்சி கேட்டார், மகனே தாங்க புதுசாக தெரிகிறீங்களே, அடிக்கடி இந்த பக்கம் வரீங்களா, யாரு? அப்போ அந்த விஷயத்தை அவன் சொன்னான். இந்த ராஜா வந்து மந்திரவாதிகளை நம்பி வாழ்றவர், அவர் என்ன இந்த மாதிரி ஒரு மந்திரவாதிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு, அதுலேருந்து கல்விங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் கற்றுக்க போக போக நீங்க சொல்ற அந்த இல்மை பார்க்கும்போது அது எனக்கு திருப்தி தருது, மனசுல சந்தோஷம் தருது. அதனால் இதை கற்றுக்கொள்ள நான் முற்படுகிறேன். அப்போ அவர் சொன்னார், மகனே சரியானதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்து பார், உன்னை எல்லா இடத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று அவர் சொல்றார். அதோட இவன் அதுலேயே லயிச்சு போய் அங்கே போறது நிறுத்திக்கிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா. இது அரசருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள், ஆஹா இந்த பையன் மந்திரவாதியை விட்டுவிட்டு வேற யாரும் ஆலிம் ஷாப் பின்னாடி போயிட்டானாமே அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏன்பா நீ இந்த மாதிரி தவறு சரியே, நான் உன்னை இந்த நோக்கத்துக்காக இல்லை, உனக்கு எல்லா விதமான செலவுகள் செஞ்சு உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், கடைசியில் நீ தப்பான வழியில் போகிறதா கேள்விப்பட்டேன். அவன் சொன்னான், அல்லாஹை நம்பி வாழ்றதுல உள்ள அந்த இன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன், அதனால நீங்களும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கத்துக்கு அவன் கூப்பிட்டான். அவருக்கு கோபம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் எனக்கு சஜிதா செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் என்ன மதிக்கிறாங்க, என்னை விட இன்னொரு கடவுளுக்கு நான் போய் வணங்கணுமா என்ற கோபம் அவனுக்கு வந்தவனையே உத்தரவு போட்டான் சிப்பாய்களுக்கு, இவனை கொண்டு போய் மலையில வச்சுக்கல தள்ளி விடு, மலையில கீழே போடு, கையை கால் கட்டி தூக்கி போடு, தெரியட்டும் என்னை வணங்காதவன், எனக்கு கட்டுப்படாதவன் இப்படித்தான் அதாபு செய்யப்படுவான் என்பது தெரியட்டும் என்று துரத்துறான். அதே மாதிரி மக்கள் கொண்டு போனாங்க. அந்த சிப்பாய்கள் அந்த மலை உச்சியிலிருந்து தூக்கி போட போகும்போது அவன் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டான், யா அல்லாஹ் நான் வாழணுங்கிற ஆசையில கேட்கல ரப்பே, இந்த தீன் வாழணும், இந்த மார்க்கம் வாழணும், அதுக்காக நான் கேட்கிறேன், என்ன நீ காப்பாத்தல்லா என்று ஒரு வார்த்தை. நல்லடியார்கள் தனக்காக வாழ்றது இல்லைங்க, அவங்க தீனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம பிள்ளைங்களை நாம நமக்காக வளர்க்குறோம், அதனால தான் நமக்கு துரோகம் செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக போகிறாங்க. நம்ம அல்லாவுக்காக அவர்களை வளர்ப்போமையானால், அல்லாவுக்காக வளர்க்கணும். அப்படி வளர்ப்போமையானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, நமக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளாக வளர்வார்கள். நம் மீது பொறுப்பு இருக்கிறது, நாம் அலட்சியமாக இருக்கிறோம். இப்படியாக அந்த பையன் அவன்கிட்ட கேட்ட உடனே, அவனை கடைசியில் அவன் துவா கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா இந்த சிப்பாய்கள் எல்லாரும் சேர்ந்து தானாவே குதிச்சு தற்கொலைப்படி செத்து போறான். இவர் ஆச்சரியமா பார்க்கிறார். நேரா மறுபடியும் கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு மறுபடியும் ராஜாட்ட வந்து நிற்கிறார். ராஜா இப்போ பார்த்தியா என்ன அனுப்பு, என்ன யாரு கூட அனுப்பணும், அவன்லாம் இறந்துட்டா நான் மட்டும் சலாமத்தா இருக்கேன். ராஜாவுக்கு ஆச்சரியம், எப்படி இது? மறுபடியும் சிப்பாய்கள் அனுப்புறான், கடலில் கொண்டு போய் எரிஞ்சிட்டு வா கை காலை கட்டி. அதே மாதிரி கடலுக்கு கொண்டு போட படுக்கிறான். அப்பவும் அவன் கேட்கிறான், யாரெல்லாம் எனக்காக இல்லை ரப்பே, இந்த தீனுடைய ஹயாத்துக்காக நான் கேட்கிறேன். மறுபடியும் கப்பலில் இருக்கிற எல்லாரும் கீழே விழுந்து அவன் செத்து போறான். இவன் சலாமத்தா வந்து சேர்றான். மறுபடியும் ராஜாட்ட வந்து நிற்கிறான். ராஜா கேட்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னது இது. ராஜா கேட்கிறான், என்னப்பா இது, உன் கூட பெரிய தலைவலியா போச்சு, என்ன இது, உன்னை எப்படி தான் சாகடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்னான், ராஜா என்ன நீங்க கொல்லணும்னா நான் சொல்லித்தர முறையில் வேணா நீங்க என்ன கொல்லலாம், என்ன கொன்னாதான் உங்க மனசு சமாதானம் ஆகும்னா நான் சொல்ற முறையில் வேணா நீங்க கொல்லுங்க. சொன்னா சொல்லு, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுங்க ஒரு இடத்துல, அந்த நாளில் கூட்டி என்ன ஒரு மரத்தில் கட்டிடுங்க, என்னை கட்டிட்டு என்னுடைய நெத்தியில அம்பு எறிங்க, அப்ப எரியும் போது நான் என்ன சொல்லி தரணும் அதை சொல்லிட்டு எரிங்கன்ட்டான். ராஜா பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி தெரியணும், நல்லதா போச்சு, எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரையும் மஜ்மா கூப்பிட்டான். அந்த மரத்தில் அவனை கட்டுனான். அம்பை வச்சுட்டு விடும்போது சொன்னா என்ன சொல்லணும், சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி விட்டா பாருங்க, நேர் அவன் அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் எல்லார்ட்டையும், இந்த பாருங்க என் ராஜா என்னை கொல்றதுக்காக பல விதமான முயற்சி செஞ்சாரு, நான் சாகலை, நான் அந்த ரப்பை நம்பி இருக்கிறேன், அந்த ரப்பை கொண்டு தான் நான் வாழ முடியும், அந்த ரப்பை கொண்டு தான் நான் சாக முடியும், என்ன யாரும் சாக முடியாது, இதை காமிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுனேன்னு சொல்லி ராஜாவை அம்பு எறிங்கன்னு சொல்லிட்டான். ராஜா அம்பு எரிஞ்சு அவனுடைய நெத்தியில வந்து குத்தி அவன் களிமா சொல்லி மௌத்தா போறான். இருக்கிற எல்லா ஜமாத்தும் சேர்த்து களிமா சொல்லிடுச்சு.
அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, பாத்தியா ஒரு வாலிபனுடைய ஈமான் எத்தனை பேருக்கு ஹிதாயத் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த வாலிபர்களை நீங்கள் அலட்சியமா இருக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ வாலிபர்களாகி நாம், பெண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், உங்களுடைய ஈமான் சலாமத்தாக இருக்குமே ஆனால் உங்களை கொண்டு தீன் வளரும், உங்களை கொண்டு மார்க்கம் வளரும், உங்களை கொண்டு உங்களுடைய வீடுகளில் தீன் பரவும். அல்லாஹ் தஆலா அனைவர்களும் இந்த முபல்லிகாக்களுடைய பரக்காத்தினால், இந்த உலமாக்களுடைய பரக்காத்தினால் தீனின் அடிப்படையிலே அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. குறிப்பாக இந்த மதரசாவை அல்லாஹ் தஆலா கியாமத் வரை ஆபாதா வைப்பானாக. இதில் பயிலக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸ் என்ற அந்த இதையும் தந்து, இஹ்லாஸை தந்து நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக